வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அந்தர்பல்டி அடித்த முக்கிய புள்ளி, திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிமுகவில் பல அணிகளாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இருவருமே பார்த்திங்கன்னா மாறி மாறி மோதலில் அந்தர்பல்டி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது. அதன் முன்னோட்டமாக நம்மளுடைய கேபி முனுசாமி அவர்களும் சிவி சண்முகத்துக்கு இடையே பார்த்திங்கன்னா மோதல்கள் என்பது மோதிக்கொண்டிருப்பதாகவும் சமீபத்தில் வெளியாகி கொண்டிருக்கும் தகவலின் அடிப்படையில் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதாவது என்னவென்றால், தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேபி முனுசாமி பெரும் விதத்தில் அதிமுகவில் இருக்கார். அவருடைய நோக்கம் என்னென்னா, கொங்கு வேளாளர், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக பல விதமான விஷயங்களையும் செயல்பாடுகளையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள். ஆனால் சிவி சண்முகமும் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு கேள்வி எழுப்பினார். நீ யார், எப்படி அப்படி இப்படி, நீ எப்படி இப்படி செய்யலாம் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி முன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவேசமாக கேள்விகளை எழுப்பியவர் தான் சிவி சண்முகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்ன தான் அதிமுகவில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இருந்தாலும் தம்முடைய ஒரு நோக்கத்தை, ஆட்டிடியூட் அப்படின்வாங்களே, அதை பார்த்திங்கன்னா குறைக்காமல் அப்படியே வைத்திருப்பவர் சிவி சண்முகம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமை அவர் கையில் இருக்குது. மேலும் இந்த ஒரு சூழலில் இவர்களுடைய மோதல் என்பது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதிமுகவில் அந்தர்பல்டி என்பது நடப்பெறுமா அப்படின்ற பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் மோதலின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் யாருக்கு சாதகமாக நம்ம பேசுறது, எப்படி இவர்களுடைய மோதலை முடுக்கி வைப்பது என்ற ஒரு நோக்கத்தில் அவர் இருந்தாலும் கூட இவர்களுடைய மோதலால் பலவிதமான அணி உருவாயிடுமோ என்ற ஒரு அதிர்ச்சியிலும் அவருடைய ஒரு முக்கிய புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். இதன் காரணம் என்னவென்றால், ஒரு தலைவன் என்றால் அதனை பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து அதனை சரியாக வழிநடத்துவதே தலைமைக்கு அர்த்தம். அதை எடப்பாடி பழனிசாமி செய்வாரான்னு கேட்டிங்கன்னா அதை செய்வதற்கு வாய்ப்பு என்பது அதிகம். ஏனென்றால் இருக்கிறதே கொஞ்சம் ஆதரவு தான். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து விலகிடுச்சுன்னா டோட்டலாக கதை முடிந்தது. ஆல்ரெடியே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், சசிகலாவின் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் என்று போயிட்டு அதிமுக காலியாக கிடைக்கிறது. இன்னும் இதில் பாதி பேர் போயிட்டாங்கன்னா மொத்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பெரிய கட்சி என்று தமிழகத்தில் சொல்லும் அளவிற்கு ஆதரவு இல்லாமல் போய்விடும் அதிமுகவில் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் நடந்து கொண்டிருக்கும் சிக்கலை எடப்பாடி பழனிசாமி இறங்கி சரி பார்த்தால் மட்டும்தான் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி சிறப்பான நிலைக்கு வரும் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா தொண்டர்களும் பொதுமக்களும் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவை மீட்டு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா கட்சியை உணர்ச்சி ரீதியாகவும் மக்களின் சேவைக்காகவும் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதிமுக பெரும் விதத்தை சாடும். அதற்கு தலைமை என்பதை சரியாக சரி செய்ய வேண்டும் என்பதே பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்கப் போகிறது தெரியல. ஒரு பக்கம் தேர்தல், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே மோதல், அதன் பிறகு இருக்கக்கூடிய தலைமை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதிமுகவில் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த தகவலாம் நம்ம சேனல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நீங்களும் அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம் மக்கள்.